நாகு, நீயும் பாருத்தா, உனக்கும் பிடிக்கணும்ல. ஏண்டி இதெல்லாம் என்ன கலரு? இதெல்லாம் கட்டினா உனக்கு நிறக்குமா? ஏங்க 5000க்குலாம் யாராச்சும் முகூர்த்த புடவை எடுப்பாங்களா? நாங்க எங்க சொந்தக்காரங்க கிட்ட முகூர்த்த சேலை 5000 ரூபான்னு சொன்னா எங்களை கேவலமா நினைக்க மாட்டாங்க? வேற ஏதாச்சும் நல்லதா பாருங்க. மாப்ள, மாமா. இவங்கள விட்டா நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா மாமா, அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் போல இருக்கு. நீ போய் களத்துல இறங்கினாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. போ. அப்படியே மாமா? போயா, டீயை வச்சுட்டு போ. சரிதா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பாருங்க. என்னமதா, இன்னும் முகூர்த்த புடவையை செலக்ட் பண்ணலையா? எதுவும் செட் ஆகல. ஏமுதா, 2 மணி நேரமா மொத்த குடும்பமும் 100 புடவையை கலைச்சு போட்டு பார்த்தோமா, எதுவும் செட் ஆகல? இல்லையே. என்ன இம்பிட்டு பேசுறியே, அன்னைக்கு நீயே ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு என்ன, செலக்ட் பண்ணிட்டா போச்சு. ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துறானே. சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எடுத்துக்கலாமா? சக்க மாப்பிள்ள போனோடனே டக்கு டக்குன்னு பினிஷ் பண்ணிட்டானே. அண்ணமண்டி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாருங்களேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பாருங்க. அத்தை, அவங்க செலக்ட் பண்ண புடவையை எடுத்துக்கலாமா? அழகா இருக்குதா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எடுத்துக்க. நாகுக்கு கூட அப்படியே புடவை எடுத்துருங்க. என்னம்மா? டேய், என்னடா நீ? அமுதாவுக்கு மட்டும் 22,000த்துல புடவை எடுத்தா, அப்புறம் பரமும் புவனாவும் அதே விலையில எதிர்பார்க்க மாட்டாளுங்களா? என்னக்கா சொல்ற? அந்த புடவை 22,000 ரூபாயா? ஆத்தாடி, முதலுக்கே மோசமாயிரும் போல் இருக்கே. டேய், விட்டா என் செயினவே விக்க வச்சிருவா போல் இருக்கே. இது பரம்பரை சொத்துரா. பாத்துக்கலாமாமா? என்னத்த பாத்தியோ? அக்காவுக்கும் புவனாக்கும் சேர்த்தே எடுங்க. வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விசேஷம் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருந்தா சங்கடம் தான் வரும். மாப்பிள, அதுக்காக மாமா, வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் மாமா முகூர்த்த புடவை எடுக்க போறோம். அது மனசுக்கு பிடிச்சதான்னு மட்டும் பார்த்தா போதும் மாமா. ஏக்கா, பையன் சென்டிமெண்டா தாக்குறான், பாத்துக்கலாம், விடு போ. சரிடா, 22,000 அப்புறம் என்னப்பா, மூர்த்த புடவை எடுத்தாச்சுல, மத்தவங்கள டக்கு டக்குன்னு எடுத்து முடியுங்க. ஆம்பளை செக்ஷன் இருக்குல்ல. செந்தில், மணி இப்பயே 2 ஆச்சுப்பா. எப்படியும் துணியெல்லாம் எடுத்து முடிச்சு வர்றதுக்குள்ள மணி 3, 3:30 ஆயிரும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சிடாதீங்க. போற வழியில ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, தாங்க முடியல, பசி கிருகிருன்னு வருது. சரி மாமா, பாத்துக்கலாம். என்னத்த வாங்கி கொடுக்க போறியோ? மாமா, டைம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா எடுக்க சொல்லுங்க. ஆமா, நானா முடிக்க வேணாம்னு சொல்றேன். 1 மணி நேரம் தேடி ஒரு துணியை செலக்ட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 கலரை காமிச்சோன்னா எடுத்த கலரை போட்டுட்டு மறுபடியும் அந்த கலருக்கு போயிருதுங்க. அவங்க எப்ப எடுத்து முடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னொரு பண்டல் வருது. அண்ணே, பரமாக்கா அம்மா எல்லாருக்கும் எடுத்தாச்சு. எனக்கும் புடவை பார்த்துட்டு இருக்கோம். நீ இதுக்கெல்லாம் பில் போட்டுருன்னு. மொத்தமா பில்லு போட்டுக்கலாம், சீக்கிரம் முடி போனா. சரிண்ணே. போனா சீக்கிரம் முடிச்சு விடு ஆத்தா. இன்னும் 2 பேருக்கு தானே மாமா, வந்துடுறோம். சின்ன மாமா, நீங்க இங்க சும்மா தானே நிக்கிறீங்க? வந்து எங்களுக்கு ஒத்தாசையா நின்னா என்ன? ஆமா, கேப்ப, ஏன் கேட்க மாட்டேன்?
காலையில 9 மணிக்கு வெறும் வயித்துல கூட்டிட்டு வந்துட்டு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம அக்காவும் தங்கச்சி லூட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க. மாப்பிள பாத்துக்க, உன் அக்காவும் தங்கச்சியும் என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாளுங்க. கொஞ்சம் இரு, எடுத்து கொடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க மாமா. டேய் நில்லு, பார்த்து பட்ஜெட்ல எடு. தாத்தா சொத்து பறி போயிட போகுது. இது உன் செயின் கிடையாதா? விட்டு அதை திருடிடுவில்ல, அதுக்காகத்தான். டேய் காபி சாப்பிட போலாமா? சாப்பிடலாமா? போ. வாங்க. என்ன மாப்பிள்ள? அதோ உள்ள வராரு அந்த சந்தன கலர் சட்டை. நான் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்தோட வாத்தியார் மாமா. அவர் மட்டும் என்ன பார்த்துட்டாரு, அம்புட்டுதான் மாமா என் வாழ்க்கையில சந்தனம் அடிச்சு போயிடுவார். அம்மாவும் அமுதாவும் உள்ளதா இருக்காங்க, மொத்த தீ போட்டு உடைச்சிருவாரு மாமா. அது எப்படி இருக்கு? வரும்போது பாப்போங்க. ஏண்டா டேய், வர்றவெல்லாம் ஒன்னே ஏண்டா குறி வைக்கிறானுங்க? சரிவா, இங்க இருந்து போயிடலாம். செந்தில், ஏய் செந்தில். என்ன செந்தில்? சார் நீங்களா சார்? நீதானா? யாரா? நான் சந்தேகப்பட்டு தான் கூப்பிட்டேன். நீ என்ன இங்கிட்டு? அது மாப்பிளைக்கு கைக்குட்டை வாங்க வந்திருக்கோம். அதான். நீங்க யாரு? சார் நான் செந்திலோட மாமா, அங்கிள். அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. நானும் உங்களை பார்க்கல, உன்னை எதுக்கியா நான் பார்க்கணும். மாமா பார்த்து. ஓ, அது நீங்க தானா? நீங்களும் இந்த ஊர் தானா? நான் இந்த ஊர் தான். இந்த ஊர்ல உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நானும் உங்களை பார்த்தேன். செந்திலே, ஐயோ இந்த அம்மா வந்துருச்சா? எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. சார் யாரு? நான் செந்தில் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கேன். அப்படியா? வணக்கம் சார். வணக்கம்மா. அது நம்ம செந்திலுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கோம். அதான் முகூர்த்தத்துக்கு புடவை எடுத்துட்டு போலான்னு வந்தோம். உங்களை இங்கன வச்சு பாக்கிறேன் பாருங்க. சரியா கவனிச்சுக்க கூட முடியல. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும். அதுக்கு என்னம்மா, வந்துட்டா போச்சு. ஆமா, அது இருக்கட்டும். நீ என்னமோ கைக்குட்டை தான் வாங்க வந்ததா சொன்னாரு. ஐயோ இந்த வாத்தி பேட்ட மாட்டிக்கிட்டமே. ஆமா சார், ஜவுளியோட ஜவுளியா இதையும் சேர்த்து வாங்கலான்னு நினைச்சோம். அப்புறம் சார், கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க உங்க குடும்பத்தோட வரணும். இங்கன வச்சு கூப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு பத்திரிக்கை வந்ததும் கண்டிப்பா வந்து கொடுக்கறோம். கிழிஞ்சது போ. நம்ம செந்தில் கல்யாணத்துக்கு வர்றதை விட வேற என்ன வேலை வேண்டி கிடக்கு? கண்டிப்பா வந்துடுவோம். அழுக வைக்கிறானே. அதுவும் இல்லாம செந்தில் சொன்னான், கட்டிக்க போற பொண்ணு கானாடு காத்தான் சிதம்பரம் வீட்டு பொண்ணாமே. பொண்ணு வந்திருக்கா? அதோ அங்க பச்சை கலர் தாவணி போட்டு நிக்கிறல்ல, அந்த பொண்ணுதான் எனக்கு வரப்போற மருமக. நான் கூட சிதம்பரம் குடும்பத்துல உங்களுக்கு பொண்ணு தராங்கன்னு சொன்னதும் பொண்ணுக்கு குறை இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா பொண்ணு இம்புட்டு லட்சணமா இருக்கே. செந்தில், என்ன சொல்லியா மயக்கணும் இந்த வீட்டு ஆளுகளை? எங்க அந்த புள்ளைய கூப்பிட்டு கேட்டு பாத்துருவோம். சார் இங்க வாங்க சார். என்னையா தனியா எடுத்துட்டு போற? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க என்கிட்ட ஸ்கூல்ல பேசுற மாதிரியே காமெடியா பேசுனீங்க. எனக்கு தெரியும் அது காமெடின்னு, ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல. நீங்க என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதுக்காக தான். பள்ளிக்கூடத்துல எம்புட்டு அழகான, உன்னை விட 8 மடங்கு சம்பளம் அதிகமா வாங்குற வாத்தியாருங்க கூட பொண்ணு கிடைக்காம அலையறாங்க. போயும் போயும் கிளர்க்கா இருக்கிற உனக்கு போய் தங்க கிளி மாதிரி ஒரு பொண்ணா? அந்த புள்ள கிட்ட
காரணத்தை கேட்காம நான் போக மாட்டேன். அம்மா, ஆ? உங்க மருமகளை கொஞ்சம் வர சொல்லுங்க. செந்திலோட பெருமையை சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போறேன். அப்படிங்களா? ஆமா. சரி, நான் வர சொல்றேன். கூப்பிடுங்க. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? போமா, வாங்க வரேன். வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கல ஒரு டைம். ஒரு நிமிஷம் வாங்க. சார் கூப்பிடுறாங்களா, போங்க. தப்புச்சப்படா சாமியா. வாமா, வந்துட்டியா நீ? என்னங்க அத்தை ஏதோ உங்க பள்ளிக்கூட வாத்தியார் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாமா. அப்பச்சிய தெரியும்னு வர சொன்னாங்களாமே. பாத்துட்டு போலான்னு வந்தா அதுக்குள்ள போயிட்டாங்களா? அது வந்துமா, இவன் பள்ளிக்கூட வாத்தியாரு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அவசர வேலைன்னு கூட்டு போயிட்டாங்க. அவரு உன் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னாருமா. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியடா. ஜூஸ் சாப்பிடலாமா? வாங்கி கொடுறா, போடா. வீடு வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏன் சித்தப்ப இந்த வெயில் அப்படி காய வச்சுட்டு 2 மணி நேரமா நல்ல ஹோட்டல் கூட்டி போய் வயிறார சோறும் போடலா. துணி எடுக்க போற பெரிய ரோதனையா இருக்கு, உள்ள கூட்டு போமா. புவனா, போய் கதவை திறப்போ. சரிம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. அமுதா, இதாம்மா நம்ம வீடு. வாத்தா, உள்ள போலாம். இல்லம்மா, அப்படியே கிளம்புறோம். இன்னொரு நாள் வரோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலைன்னா எப்படி? உள்ள வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அப்படி இல்லம்மா, கல்யாணத்துக்கு முந்தி கொண்டாங்குடுத்தான் வீட்ல அண்ணன் தண்ணி போலங்கிறது நம்ம குடும்பத்துல வழக்கம் இல்ல. நாங்க அப்படியே கிளம்புறோம். அவர் வேற 3 தடவை போன் பண்ணிட்டாரு. அட, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போறதுல அதுக்குள்ள கூடி என்ன முழுகிட போகுது. ஏங்க இன்னும் என்ன பழைய காலத்திலே இருக்கீங்க? காலை எம்பட்டு மாறி போயிடுச்சு. வாங்க, அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, ஒரு காப்பி குடிச்சிட்டு போலாம் வாங்க. இல்ல, அவங்க போன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அமுதா, நீ வாத்தா. வாத்தா, ஆமா, நீ வா. நீ உள்ள வா. வாமா, வெயில ரொம்ப நிக்க முடியல. சொல்ல சொல்ல நீ உள்ள போறியாடி? நீ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப இந்த நாகு யாருன்னு காட்டுறேன். புவனா, அம்மா, தண்ணி கொண்டு வாமா. சரிம்மா. அண்ணா, வண்டி எடுங்க. மேடம், அவங்க வரலையா? வண்டி எடுங்கன்னு சொல்றேன்ல. குடு குடு. டேய், என்னடா மசமசன்னு நிக்கிற? அமுதாவை கூட்டிட்டு போய் வீட சுத்தி காமி. ஆமாப்பா, அப்படியே செட்டிநாட்டு ராஜாக்கு போட்டியா வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. உள்ள 1000 ஜன்னல் இருக்குமா, எல்லாத்தையும் திறந்து விட்டுறாத, காத்துல பறந்துட போற. உள்ள இருக்கிறது ஒரு ரூம், 2 கக்குசு. இத சுத்தி வேற பாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த வீடு உங்க வீடு அளவுக்கு அம்பட்டு வசதி கிடையாது. இது கொஞ்சம் சின்ன வீடுதான். வீடு விசாலமா இருந்து என்ன பிரயோஜனம்? சின்ன வீடா இருந்தாலும் நீங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏக்கா, ஓ மருமக சென்டிமெண்டா அசத்துது. அதான் என் மருமகன்றது. டேய் போடா. அம்மா, நீ வாமா. டேய், எல்லாத்துக்கும் என்ன ஏடா துணைக்கு கூப்பிடுறா? சரி போடா. சரி சரி. அமுதா, நீ வா.
போ. ம். புவனா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள சரிம்மா. தனியா கூட்டிட்டு போறேன். ஏண்டா டேய், ஸ்பீடா இருக்கானே. யார்கிட்ட எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாத உனக்கு? என்ன? விவஸ்தை கட்ட வேலை. என்னத்த அவஸ்தை கட்டதா பேசிட்டேன். உள்ள தானே சொன்னா. அண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்து. ஆ. ம். ஆ. என்ன அண்ணமண்டி, இப்பவே அண்ணன் சொன்னாதான் காஃபி எடுக்கிறீங்க. சூப்பர் 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 சூப்பர். அண்ணன் இப்பவே ட்ரைனிங்லாம் பலமா இருக்கு. சரி நான் வரேன். சாப்பிடு. அமுதா வந்ததோ இந்த வீடு எவ்வளவு களையா இருக்குல்ல. அக்கா, ஆ? அமுதா கூட வந்த பொண்ணு நம்ம வந்த வேணையும் காணாம. அமுதா போயிருச்சா? இல்லையே, அவதான். என்ன என்ன இந்த பொண்ணு இங்கே இருக்கா? அப்ப அமுதா அங்க அவங்க கூட போலையா? யாரு போனது? ஐயோ போயிட்டாங்களா? அவன் எங்கேயாச்சும் ஓரமா நல்லா நிப்பாங்க. ஐயோ அப்ப அண்ணமண்டி நிசமா தான் சொல்லியிருக்காங்களா? நாம தான் அதை விளையாட்டா புரிஞ்சுக்கிட்டோம். அமுதா எதுவும் இருக்காது. நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு. ம். என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறாக. கோச்சிட்டு தான் போயிட்டாகன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுக்கு போன உடனே ஏன் எதுக்குன்னு வசையா கொட்ட போறாக. ச்சே. அமுதா நீ ஏன் ஃபீல் பண்ற? பதறாத. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். செந்தில் நீ இருப்ப. நீ இப்ப போனா அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம சுரேஷ கார் எடுக்க சொல்லு. நான் போய் அமுதா வீட்டுல பேசி விட்டுட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. இல்ல அது நானே போய்க்கிறேன்னு. நீ கவலைப்படாத அத்தா. அத்தை நான் எதுக்கு இருக்கேன், நான் பேசிக்கிறேன். ஹலோ சுரேஷ், கவலைப்படாத, எல்லாம் வண்டி வீட்டில் இருக்குல்ல? ஒரு அர்ஜென்ட், கொஞ்சம் வெளியே போகணும். கார் எடுத்துட்டு வர முடியுமா? சீக்கிரம் வாங்க. கார் வந்துருச்சு, வா. நாகு புடவை பாத்தியா? இந்த புடவை ஒண்ணுதான் கேடு இப்போ. ஏய் நாகு நாகு, என்ன ஏன் இப்ப கோவப்படுற? அம்மா எங்க? என்ன சொல்லணும்? நான் அவமானப்பட்டதெல்லாம் சொல்லணுமா? நான் அப்பவே சொன்னேன்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு. நீங்க தானே என்ன வம்படி அனுப்பிச்சு வச்சீங்க. அங்க போய் நல்லா நான் அவமானப்பட்டு தான் வந்தேன். அத்தா நாகு நில்லுத்தா. என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும். என்ன மாமா தெரியணும்? என்ன மாமா தெரியணுங்கிறீங்க?
நல்லா அசிங்கப்பட்டதை சொல்லுமா நானு? ஜவுளி கடைக்கு போனமா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டி நின்னுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்கதான் கொஞ்சம் கூட முறையே இல்லாம கூப்பிடுறாங்கன்னா இவளை பல்ல கட்டிட்டு அவங்க பின்னாடியே போறா. இவளுக்கு எங்க போச்சு புத்தி? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வேற ஆக போகுது. யார் பேச்சாவது கேக்குறாளா அவ? இத்தனைக்கும் மாமா, நான் அவகிட்ட சொன்னேன் போகாத அப்புச்சி வைவாகர்னு நான் கண்ணை வேற காட்டினேன். கேட்டாளா அவ? ஏதோ ஊர் உலகத்துல பாக்காத ஐத்த மருமக மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள போறாங்க. இந்த அண்ணமண்டி சொல்றேனே, ஏதாச்சும் மரியாதை இருக்கா? இந்த புள்ள இப்படி தெரிஞ்சதுன்னா ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையே சுத்தமா போயிடும். இங்க பாருங்க, இனிமே அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. அம்முக்கு அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? அது வாழ போற வீட்டுக்கு தானே போச்சு. அதுக்கு எதுக்கு அண்ணமண்டி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு போறாங்க? அப்பா, அவளுக்கு இன்னைக்கு வீட்டுல தரமான சிறப்பான சம்பவம் காத்துட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பச்சி, நான் வேணா அமுதாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாம், அவ வரும்போது வரட்டும். என்னம்மா? அண்ணமண்டி வீட்டுக்கு போய் அப்புச்சுக்கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நீ கவலைப்படாத அமுதா, ஒண்ணு நடக்காது. அத நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை இருக்கேன்ல.